இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உண்மை அறிதல் என்கின்ற தலைப்பின் கீழாய் இன்றைக்கு நான் என்னுடைய இன்ஸ்டா வலைதளத்திலே பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு காணொளியை நான் பார்த்தேன். அதனுடைய வேதத்தின் அடிப்படையிலே உண்மை தன்மையை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். அந்த காணொளி உங்களுக்காய். எலியா நீ ஓட்டத்தை முடிக்கும் போது யாரோ உன்னை பார்த்து பயந்து நீ மேலே போனவர் என்கிற பேர் வரக்கூடாதா? நீ என்ன ஒளிஞ்சிருந்த? ஒரு குகையில் ஒளிஞ்சிருந்தாரு. அந்த குகை இருக்கு ஒரு மலையில் இருக்காரு. அந்த மலையை அப்படியே வச்சிருடா, நீ மேல போயிடான்ட்டாரு. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த போதகர் காண்பித்து கொடுக்கிற அந்த செய்தியானது 1 ராஜாக்கள் அதன் 19ஆம் அதிகாரத்திலே நடைபெறுகிற ஒரு சம்பவமாய் இருக்கிறது. நான் அதனுடைய மைய வசனமாகிய 8 மற்றும் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எலியா எசபேலுக்கு பயந்து அவர் போகிற இடம் ஓரேப் என்னும் பர்வதம். பர்வதம் என்றால் மலை. ஓரேப் என்கின்ற மலைக்கு எலியா 40 நாள் இரவும் பகலும் பிரயாணப்பட்டு போகிறார். அந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு கெபி, ஒரு குகைக்குள்ளாய் அவர் அடைக்கலம் புகழ்கிறார். ஆம், மீதியான காணொளியை நாம் பார்ப்போம். சில ஆயிரம் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஊழியம் செய்ய வருகிறார். ஊழியம் செய்ய வரும்பொழுது ஒரு முறை தன் கூட இருந்த யாக்கோபு, யோவான், பேதுருவை அழைத்து, நான் ஒரு மலைக்கு போகணும் ஐயா, கூட வாங்குகிறேன். அந்த மலையில் சென்று இயேசு நின்ற பொழுது அவர் மறுரூபமாகிறார். வானத்திலிருந்து 2 பேர் இறங்கி வருகிறார்கள். அதில் ஒருவர் எலியா. இந்த பகுதியிலே இவர் சுட்டி காண்பிக்கிற நிகழ்வானது வேதாகமத்திலே 3 சுவிசேஷ புத்தகங்களே பதிவிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதலாவது புத்தகமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், அதன் 17ஆம் அதிகாரம், அதன் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேதாகமத்திலே மீதியான சம்பவத்தை நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு தேவைப்படுகிற இடத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, 17ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனம், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலே மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிற மலை, உயர்ந்த மலைக்கு பெயர் சூட்டப்படவில்லை. ஆனால் இதற்கு முந்தின பகுதியிலே அவர் எங்கே இருக்கிறார் என்கின்ற காட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்பு இயேசு பிலிப்பு செசேரியாவின் திசைகளில் வந்தபோது, ஆம், அவர் இருக்கிற இடம் பிலிப்பு செசேரியா என்கின்ற பட்டணம். அந்த இடத்துல இருந்து 6 நாளைக்கு பின்பு அவர் மலை ஏறுகிறார். இதே சம்பவத்தை உங்களுக்கு மார்க் தம்முடைய சுவிசேஷத்திலே காண்பித்து கொடுக்கும்படியாய் இவ்விதமாய் சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனம், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஆம், இந்த இடத்திலேயும் அதன் முன்பாக முந்தின அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் அதன் 27ஆம் வசனத்தில் இந்த இடம் குறிப்பிடப்படுகிறது. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசேரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். ஆம்,
இங்க மாத்திரமல்ல, மூன்றாவதாக லூக்கா எழுதுகிற சுவிசேஷ புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம் இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்படுகிற மலையானது பிலிப்பு செசரியா என்கின்ற பட்டணத்திலிருந்து நாம் அதிகபட்சம் அவர் 6 நாள் நடந்து போனார் என்று எடுத்துக்கொண்டாலும் 6 நாள் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை என்று சொல்லலாம். இல்லாவிட்டாலும் அவர் 6 நாள் அந்த இடத்துல தங்கியிருந்து 7ஆம் நாளிலே அவர் மலை ஏறினார் என்று எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட பிலிப்பு செசரியாவுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு மலையை குறிக்கிறது. மீதியான காட்சியை, அந்த காணொலியை நாம் பார்த்துவிட்டு பின்பு நான் இதை உங்களுக்கு முடிவு செய்ய விரும்புகிறேன். இந்த இடத்திலே இந்த நபர் சொல்லுகிற காரியமாவது, எலியா எங்கே ஓடி கெபி இருந்த மலை குறித்து அதே மலைக்கு இயேசு சென்றார் என்று இவர் ஒரு வெளிப்பாட்டை குறிப்பிடுகிறார். ஆனால் வேதாகமத்திலே நாம் இப்பொழுது பார்த்தது போல எலியா போன மலையுடைய பெயர் ஓரேப் என்னும் மலை. இந்த மலை எங்கே இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலுக்கு தெற்கே, இஸ்ரவேல் தேசத்திற்கு தெற்கேயும் எகிப்து தேசத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய சீனாய் என்கின்ற வனாந்திரத்திலே ஓரேப் என்னும் மலை இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய கூகுள் மேப் வலைதளத்திலே நீங்கள் மவுண்ட் ஓரேப் என்று தேடுவீர்களே ஆனால் அதை நீங்கள் பார்க்க கூடும். 2வது காரியம், மறுரூபமாக்கப்பட்ட இயேசு இருந்த அல்லது இயேசு குறிப்பிட்ட உயர்ந்த மலை எங்கே இருக்கிறது என்றால் அதற்கான சரியான மலையுடைய பெயர் வேதாகமத்திலே பதிவு செய்யப்படவில்லை. ஆனாலும் வேத பண்டிதர்களும் வேத அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லக்கூடிய காரியமாவது அது எர்மோன் மலையை குறிக்கக்கூடும். ஏனென்றால் அது பிலிப்பு செசேரியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலையாய் காணப்படுகிற எர்மோன் மலையை குறிக்கலாம், அல்லது தாபூக் மலை என்று அவர்கள் காண்கிறார்கள். தாபூக் மலையா இருந்தாலும் சரி, எர்மோன் மலையா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2க்குமான தொலைவு பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் காணப்படும். ஆனால் இந்த 2 மலைகளும் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போமே ஆனால் இஸ்ரவேலுக்கு வடக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய, இன்றைக்கு சிரியா, லெபனான், இஸ்ரேல் 3ம் தங்களுடைய எல்லைகளை குறித்து கொள்ளுகிற ஒரு பகுதியிலே இந்த பிலிப்பு செசேரியா பட்டணமும் இந்த மலைகளும் காணப்படுகிறது. ஸோ நாம் பார்க்கக்கூடிய காரியம், எலியா போன இடம் இஸ்ரவேலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஓரேப் என்னும் மலைக்கு, இங்கே இயேசு மறுரூபமாக இருந்த இடம் இஸ்ரவேல் தேசத்திலே அமைந்திருக்கிற எர்மோன் அல்லது தாபூக் என்கின்ற மலையாக இருக்கக்கூடும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 மலைக்கும் ஏறக்குறைய ஓரேபுக்கும் எர்மோனுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு பார்ப்பீர்களே ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு 4 சக்கர வாகனத்திலே நாம் பிரயாணிக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆகும். அதனுடைய தொலைவு ஏறக்குறைய ஒரு 700 கிலோமீட்டர் இருக்கும் என்று நாம் கூகுள் மேப்பில் பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கு காலகட்டத்தில் நாம் குறிப்பு பார்ப்போமே ஆனாலும் எலியா கிட்டத்தட்ட 40 நாட்கள் இரவும் பகலும் பிரயாணப்பட்டு அந்த ஓரேபை சென்றடைந்தார். 2வது காரியம், அதிவேகமாய் ஓடினாலும் ஒரு மனுஷன் ஏறக்குறைய ஒரு 15 to 20 நாட்களுக்குள்ளாக இந்த ஓரேப் மலையை சென்றடைய கூடும் என்று நாம் இந்த நாட்களிலே கணிக்கக்கூடும். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓரேப் மலையிலே எலியா தங்கியிருந்தார். மறுரூபமானது இஸ்ரவேல் தேசத்திலே வடக்கு பகுதியிலே அமைந்திருக்கிற எர்மோன் அல்லது தாபூக் மலையிலே நிறைவேறியிருக்கும் என்று வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? 2 மலைகளும் ஒரே மலைகள் அல்ல. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி இந்த செய்தியை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி எசபேலுக்கு பயந்து இஸ்ரவேலை விட்டு ஓரேபுக்கு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓரேபுக்கு, ஒரு வனாந்திரத்திற்கு அவன் ஓடினான். மோசே ஓரேப் மலையிலே தேவனுடைய 10 கட்டளைகளையும் தேவாலயத்தின் கட்டுமான காரியங்களையும் கண்ட மோசே இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவன் தேவனிடத்தில் உத்தரவு பெற்றிருந்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நற்செய்தி என்ன? புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம் என்ன? புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடு என்ன? தேசம் துரத்தின
எலியாவையும் தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்க கூடாத மோசேயையும் தேவன் இயேசுவானவர் அந்த உயர்ந்த மலையாகிய எர்மோன் அல்லது தாபுக் மலையிலே அவர் மறுரூப சாயலிலே தோன்றின போது, அவர் மறுரூபமான போது மோசேயும் எலியாவும் எங்கே துரத்தப்பட்டார்களோ, எங்கே அனுமதிக்கப்படாமல் இருந்தார்களோ அங்கே அவர்களுக்கு அனுமதியை இயேசு கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்து நீங்க துரத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, நான் கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து சொல்லுகிறேன், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணி தம்முடைய மகிமையை அநேகருக்கு காண்பிக்க வாஞ்சையாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்ட உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக.